சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிர்ரு ஆபாக்கும் தபுர்ரு அப்னாவுக்கும். உங்களுடைய பெற்றோர்களை சரியாக நடத்திக் கொள்ளுங்கள், மரியாதையாக நடத்திக் கொள்ளுங்கள், பணிவுடை செய்யுங்கள். உங்கள் பிள்ளை உங்களுக்கு பணிவுடை செய்யும். நீங்க பிள்ளைய வேலைக்காரியா பயன்படுத்தினியா, வாப்பாவை உம்மா வேலைக்காரியா பயன்படுத்தினியா, உன் பிள்ளை உன்னை மிரிக்கும், உன் பிள்ளை காலிலே போட்டு குத்தும், உன்னை அடித்து கொள்ளும். இதுதான் நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பெற்றோர்களை மரியாதையோடு நாங்கள் பார்த்தால் நாங்களும் ஒரு காலத்தில் வயது பற்றி அடையத்தான் போகிறோம். நிச்சயமாக நடக்கும். அந்த நேரத்தில் எங்கள் குழந்தைகள் எங்களை கண்ணியமாக சீராட்டும், பாராட்டும். இல்லை என்றால் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு எப்படி நாங்கள் நடத்துகிறோம் என்பதை எங்களிடத்தில் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் பாடம் படிக்கிறது. எங்களை அப்படித்தான் நடத்த போகிறது. கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. தாய் தந்தையர்கள் என்றால் லேசிப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் செய்கிறார்கள். ஹராமான விடயங்களை, ஷிர்கான விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாவங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அடையாளப்படுத்தும் போது சொன்னார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அடுத்தபடியாக சொன்னார்கள் எப்படி என்றால், வஉகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது, துன்புறுத்துவது, கஷ்டப்படுத்துவது. பெற்றோர்களை நோவினைப்படுத்துறா என்ன? அவங்களோட மனம் கஷ்டப்படும் விதத்தில் நீங்க பேசினாலும் அது அவர்களை நோவினைப்படுத்தியதுதான். நான் எங்க வாப்பாவுக்கு என்ன செய்யணும்? நான் அடிச்சேனா, ஏசினேனா? உங்க வாப்பா ஒரு வேலையை சொல்லுகிறார், அதை நீ செய்து கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய தந்தைக்கு பணிவிடை செய்தவனாக நீ ஆக முடியாது. என்னிடத்திலே காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, உண்மையான பிள்ளை என்றால் நான் என்ன செய்வேன்? இன்றைக்கு காசு எனக்கு இருந்தா, வசதி இருந்தா, பெரிய அதிகாரத்தில் இருந்தா, மினிஸ்டரா இருந்தா நான் என்ன செய்வேன்? ஒரு ஆளை வேலைக்காரனை போடுவேன் எங்க வாப்பாக்கு வேலை பார்க்கறது. வாப்பாவுக்கு ஒன்று ஹாஸ்பிட்டல்ல போட்டு வாப்பாவை கூட படுக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிப்பேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். நாம சுகம் இல்லாம சின்னவர்களாக இருந்து கஷ்டப்படுகிற போது எங்க உமா அப்பா ஆளை வச்சு பார்த்துச்சா நம்மள அவங்க நின்று பார்த்தாங்களா? உனக்கு அவங்க தானே கக்குசிக்கு போனவன கழுவி விட்டாங்க, அவங்க தானே 1-2 போனவன கழுவி விட்டாங்க. நீ எத்தனை தடவைகள் தாய் தந்தையுடைய மடியில் பேண்டு தள்ளினாய், சலம் கழித்திருக்கிறாய். அப்போது உன்னை சனியனு தூக்கி வீசினாங்களா? புள்ளைய அரவணைத்துக் கொண்டு அவர்கள் தானே எல்லாம் செய்தார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தாய் அவர்கள் தங்கத்தை விட மிக பெருமதியானவர்கள். அவர்கள் துச்சமாக மதித்தால் நமது வாழ்க்கையும் அல்லாஹ் துச்சமாக மதித்து, ஏளனமாக மதித்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான். நம்ம எவ்வளவு பெரிய பெரிய அரசர்களாக இருந்தாலும் அந்த தாய் தந்தையர்களுடைய மனம் பத்த 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 அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை பத்த வைத்து விடுவான். ஆகவே சகோதரர்களை, எத்தனை பெற்றோர்கள் இந்த சனியன் ஏண்டா அல்லாஹ் எனக்கு பிள்ளையா தந்தான்னு யோசிக்கிறாங்க. இவனை பெத்தத்தை நான் சும்மா கலந்திருக்கலாம். ஆகவே சகோதரர்களே, யோசித்து பாருங்கள் அவருடைய மனம் எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிலல் அபவைனி ஃபீ ரிலல்லாஹி ஃபீ ரிலல் அபவைன் வ சுஹ்துல்லாஹி ஃபீ சுஹ்தில் அபவைன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அன்பு, அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்த்து திருப்தி அடைவதில் தான் இருக்கிறது. உங்களோட புள்ள, உங்களோட வாப்பா அம்மா உங்களை பார்த்து நல்ல புள்ள என்று சொல்லணும். என்ற புள்ள நல்லவன், என்ற புள்ள கேடுகட்டவன், நாசமா போனவன், துளைஞ்சு போனவன், இவனெல்லாம் ஒரு பிள்ளையாண்டு சொன்னா அல்லாஹ்வும் அப்படியே எழுதி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் பெற்றோர் உன்னை நல்லவன் என்று சொன்னால் அல்லாஹ்வும் நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். உன் பிள்ளை கெட்டவன் என்று சொன்னால், உன் பெற்றோர் உன்னை கெட்டவன் என்று சொன்னால் அல்லாஹ்வும் உன்னை கெட்டவனாகத்தான் பார்க்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் வாப்பா எவ்வளவு நாம நல்லா நடந்தாலும் மோசமா கேட்கிறான். அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ்க்கு அநியாயம் வேற சும்மா சொன்னா அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ்க்கு தெரியும் தானே. ஆகவே உன் வாப்பா நல்ல முறையில் நடக்கிற போது அதை நல்லதாக அவர் சொல்லுவார். அல்லாஹு தஆலா அப்படி பார்க்கிறான். ஆகவே சகோதரர்களே, கவனமாக நாம் இருக்க வேண்டும். எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்களுக்கு என்ன செய்தாலும் அது ஈடாகாது. பெற்றோர்களை இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், பெற்றோர்கள் இழந்தவர்களுக்கு கேட்டு பாருங்கள், அவர்களுடைய அன்பு அருமை தெரியும். வெயிலில் நிழலில் அருமை வெயிலில் தான் விளங்கும் என்று சொல்வார்கள். பெற்றோர்கள் இல்லாதவர்களுக்கு பெற்றோர்கள் பற்றி தெரியும். நமக்கு பெற்றோர்கள் சாகும் வரை உயிரோடு இருக்கின்ற போது, நாம் சாகும் வரைக்கு உயிரோடு இருந்தார்கள் தானே, நமக்கு பெற்றோர்களுடைய அருமை தெரிவது கிடையாது.